நான் தான் பழச மறந்துட்டேன். நீங்க என் உயிருக்கு பயந்து சொல்ல முடியாம தவிச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு உங்களோட கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் அம்மா எப்படி என்ன அந்த மருந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உங்க பொண்டாட்டியான என்ன இன்னொருத்தன் பக்கத்துல மனவரையில உட்கார வைக்க எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு? நான் ராஜா சேதுபதியோட பேரன்ல. அவங்களுக்கு நான் உன் புருஷனா இருக்க கூடாது. அதான் நீ பழசெல்லாம் மறந்ததை அவங்களுக்கு சாதகமாக்கி என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டாங்க. ரேவதி, அழாத. இல்ல, இப்பதான் அப்பாவோட கோவம், ரோகிணி அக்காவோட பதட்டம் எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. எனக்கு துரோகம் பண்ண அம்மாவுக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு? எனக்கு நினைக்கவே கோவமா வருது. ரேவதி, இது எல்லாத்துக்கும் அத்தை மட்டுமே காரணம் இல்ல. அத்தைக்கு எங்க குடும்பத்து மேல இருந்த பகைய உன் சித்தி பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க தூண்டி விடுறதால தான் அத்தை இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. சித்தி சொன்னா நீங்க இருக்கும்போது அம்மா எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? நினைக்கவே அருவருப்பா இருக்கு மாமா. இதுக்கு மேல நீங்க எதுக்கு அமைதியா இருக்கீங்க? இப்பவே நம்ம வீட்டுக்கு போவோம். என் அம்மா முன்னாடியும் சித்தி கண்ணு முன்னாடியும் எனக்கு தாலி கட்டி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியாது. எனக்கு அம்மா வேணாம், அந்த வீடு வேணாம் மாமா. ரேவதி, கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு நீ மட்டும் போதும்னு நான் நினைச்சிருந்தா நீ பழசெல்லாம் மறந்தாலும் பரவாயில்லன்னு உன்னை என் கூட கூட்டிட்டு போயிருக்க முடியும். யாராலையும் என்னை தடுத்திருக்க முடியாது. ஆனா நான் அதை பண்ணல. ஏ மாமா, நீங்க என்ன அப்பவே கூட்டிட்டு போயிருக்கலாமே. இல்ல ரேவதி, எனக்கு நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும். பழைய பகையெல்லாம் மறந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான் நான் உன்னை சுத்தியே இருந்தேன். நம்ம சில விஷயங்களை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இது யாருக்கும் தெரியாமலே இருக்கட்டும். புரியுது மாமா. நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. போதுமா? நம்ம கோயில்ல நடக்க போற கலச பூஜைய மாமா தான் பண்ணணும். இங்க ஊர் மக்களும் அதான் விரும்புறாங்க. ஆனா மாமா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அத்தை கண்டிப்பா மாமாவை கோயிலுக்கு வரவிட மாட்டாங்க. நான் வேணா அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி அப்பாவை கூட்டிட்டு வருவா மாமா. இல்ல ரேவதி, இந்த மாதிரி பண்ணா உன் சித்தி ஈஸியா அத்தை மனசை மாத்திடுவாங்க. அப்புறம் அதை வச்சு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவாங்க. அது சரியா வராது. அப்போ கோயில் பூஜைக்கு எப்படி அப்பா வர வைக்கிறது? நான் சொல்றேன், நீ அதை மட்டும் பண்ணு. கல்யாண மாப்பிளைய நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்டியா? யார் அது? ரோகிணி, இது என்ன ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு? அதாங்க எனக்கும் புரியல. இருங்க, அவ என்ன சொல்றான்னு பாப்போம். ரேவதி, நீ முடிவெடுத்துட்டு வந்து பேசுற. முதல்ல நீ செலக்ட் பண்ணிருக்கிற ஆளு யாரு? அவரு வேற யாரும் இல்லம்மா, கார்த்தி மாமா தான். மாப்பிள்ள, என்ன இது? இல்ல, அது சும்மா ஒரு ஆர்வத்துல. ரேவதி, நீ நம்ம குடும்பத்தோட பரம்பரை பகையாளிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற. இது உனக்கு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? மா, நீங்க சொல்ற அதே பகையாளி தான் நடக்க இருந்த ஒரு மோசமான கல்யாணத்துல இருந்து என்ன காப்பாத்திருக்காரு. ஏன் கண்ணுக்கு தெரியாத உங்களோட பகைய ஏன் காலத்துக்கும் அந்த பகைய நான் வளர்த்துக்க விரும்பல. அப்படி சொல்லுமா. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எங்க இவ கேக்குறா? நிறுத்துங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரே கொண்டாட்டமா இருக்கா? எனக்கு என்ன கொண்டாட்டம்? எனக்கு என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். ரேவதி, நீ ஃபைனலா என்ன சொல்ற? கார்த்தி மாமா இல்லாம என் லைஃப் இல்லம்மா. அவர் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது.
எனக்கு உங்க சம்மதம் வேணும். ஆனா நீங்க சம்மதிக்கலனாலும் நான் எடுத்த முடிவுல இருந்து எக்காரணத்தை கொண்டும் மாற மாட்டேன். ரேவதி, நீ உன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. இப்படியா வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போட்டுட்டு இருப்ப? சித்தி, இது எனக்கும் என் அம்மாவுக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நீங்க இதுக்குள்ள மூக்க நுழைக்காதீங்க. இவ இவ்ளோ உறுதியா இருக்கா. நான் கொஞ்சம் எதிர்த்து பேசினா அவ அப்பாவை வச்சே காரியத்தை சாதிச்சுப்பா. இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். அன்னைக்கு நான் சொன்ன மாப்பிள்ளைய ரேவதி ஏத்துக்கிட்டால, இன்னைக்கு அவளோட சாய்ஸ நான் மதிக்கணும். என்ன மாமா இது? நான் சம்மர் பெல்ட்டிய பாத்திருக்கேன், இது அந்தர் பெல்ட்டியா இருக்கு மாமா. அப்பா, ரேவதியோட விஷயத்துல அம்மா மனசு கூட மாறி இருக்கலாம்ல. இவளாவது மனசு மாறுறதாவது, இவன் மனசுல வேற ஏதோ வச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அம்மா மனசுல என்னமோ இருந்துட்டு போட்டோம்பா. ஆனா நம்ம ரேவதி மனசுல கார்த்தி இருக்காரு, அதுவே நமக்கு போதும். மத்ததெல்லாம் கார்த்தி பார்த்து பாரு. கரெக்ட் தாம்மா. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எப்படியோ கார்த்தி மாமா அக்கா லைஃப்குள்ள மறுபடியும் வந்துட்டாரு. இதுவே எனக்கு போதும். அம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க சொன்னதை என்னால நம்பவே முடியல. என் மேல உனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கா ரேவதி? நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் இப்பவே நேரா கிளம்பி கார்த்தியை மீட் பண்றேன். என்ன அதிசயமா என்ன தேடி வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. ஏதேதோ பண்ணி ரேவதியோட மனசை கலைச்சிட்டேல்ல? ரேவதி மனசை நான் கழிச்சேனா? எனக்கு புரியல. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. ரேவதி உன்னதான் விரும்புற, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என்கிட்ட வந்து நிக்கிறா. நல்ல விஷயம் தானே. ரேவதிக்கு பழசெல்லாம் மறந்துருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கல. போதும், நிறுத்து. நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல அத்தை. சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. உன் மாமா இந்த கோயில் கலச பூஜையில கலந்துக்கணும்னு நீ கேட்டேல்ல? ஆமா, அதான முறை. நான் மட்டும் இல்ல, இந்த ஊர் மக்களும் அதான் ஆசைப்படுறாங்க. சரி, உன் ஆசைப்படியும் ஊர் மக்கள் விருப்பப்படியும் உன் மாமாவை கலச பூஜையில கலந்துக்க அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். என்னத்த மாமா வச்சு என்கிட்ட டீல் பேசுறீங்களா? உன் மாமா இந்த பூஜைக்கு வரணுமா வேண்டாமா? கண்டிப்பா வரணும். அப்போ ரேவதி கிட்ட நீ அவளை விரும்பல, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்லைன்னு மட்டும் அவகிட்ட சொல்லணும்.